ஹை ஃப்ரெண்ட்ஸ் காலங்காத்தால ஒன்று ஏதோ நல்லபடியாக முடிஞ்சு நினச்ச அளவு நல்லாவே முடிஞ்சு செலவு நினச்ச அளவுக்கு அதிகமாகவே ஆயிடுச்சு. சரியான டயர்டு ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிடுச்சு. இருந்தாலும் வழக்கம் போல அடிச்சு சரி நேரத்தில் மணி 6:25 தான் ஆச்சு. என்னாச்சுக்கு ஏன் சொல்கிறாங்க முருகர் பாட்டு கேட்டு நிற்கிறோம். காலையில் முருகர் என்று என்ன இருக்கு சொல்லுங்க. எல்லாம் பையா வேணாம். காலையில் 3 பேர் எந்திரிக்கணும், அப்போ தான் சமைக்க முடியும்னு ஒரு நாய்க்கு சொன்னான். அவன் தான் இன்னும் தூங்கிட்டு இருக்கிறான். ட்ரெயினில் வந்தானு சொன்னான், ஞாபகம் இருக்கா? ட்ரெயினில் பஸ்ஸில் பிஎம்டிசியில் உட்காந்துட்டு சொன்னாங்க காலையில் மினிமம் 3 பேர் எந்திரிக்கணும், அப்போ தான் பிரெட் ஆம்லெட் போட முடியும். சொன்னானே இல்லையா? ஒரு முட்டை சொன்னானே இல்லையா? சொன்னாங்க ஒரு முட்டை பிரெட் எடுத்தோம். நல்லா தூங்குறவன் அந்த மாத்திரை இருக்குல்ல வந்துடாது, அது தூக்கம் சாப்பிடணும் இல்லையா? சுடுதண்ணி வச்சுக்கிட்டு அவனை சுடுதண்ணி வச்சு கொடுத்தான். சுடுதண்ணி வேணாம் அப்படிங்கிறவன் சுடுதண்ணி எனக்கு சேராதுன்னு கொடுத்து. சுடுதண்ணி சேராதா? சேராது. அப்புறம் கீழே வந்து ஃபஸ்ட்டு முடிச்சு கொடுத்தேன். யார் சாமி? முத்து இவனா? அவன் சொல்லிருக்கா? இல்லை அவனுக்கு சுடுதண்ணி வச்சு குடிச்சுட்டாங்க. அத்தானே பார்த்தேன். அவன் ஏன் சுடுதண்ணி குடிக்க மாட்டான்? அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நேற்றெல்லாம் சாப்பாடு நைட்டு சரி நல்ல சரியான சாப்பாடு. சில ஐட்டங்கள் நல்லா இல்லை, சில ஐட்டங்கள் சூப்பராக இருந்துச்சு. நான் என்ன இருந்தாலும் நான் கொஞ்சம் தான் சாப்பிட்டேன், ஏன்னா எனக்கு அதுவே ஃபுல்லாகிடுச்சு. ஆமாம் வெட்டுன்னு வெட்டுறான். 6 கப்பு 7 கப்பு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து தின்னுட்டு மனுஷனாங்க. எனக்கு இருக்கிறான். எடுத்து இங்கே கை இந்த இடத்துல வலிக்குதுங்க. அவனுக்கு எடுத்து கொடுத்து எனக்கு வலிக்குது. உள்ள முருகுதையா பாடுது அப்படி நீங்கள் பேக்ரவுண்டில் கேளுங்க. மிஸ்டர் இளங்கோ எந்திரிச்சிட்டாரு, பாத்ரூம்குள்ளே இருக்காரு, வந்துடுவார் கூடிய விரைவில். அந்த சஷ்டி வாசம் மட்டும் பார்த்து சரி இதுவோ கேட்குறேன். ஏன்னா என் ரிங்டோன் உங்களுக்கு நல்ல வைப்பாக இருக்குதா? என் ரிங்டோன் வைப்பாக போட்டு ரொம்ப தான் நீ பார்த்தீங்கன்னா காலையில் சமைக்கணும். மதியானம் தான் நாங்கள் வெளியே போகலான் இருக்கோம். கேமரா எங்களுக்கு வேலை வாவா ஏன்டா ரஜினி பாட்டு தானே நான் போட்டு ஆடிட்டு நினைக்கல. பச்சைக்காரங்க எல்லாம் நம்ம முருகரோட பக்தர்கள் தான். அவங்க நம்ம நண்பர்கள் தான். பெருசாக டயர்டாக இல்லைடா எனக்கு. தம்பி குளிங்க, எழுந்திரிச்சு குளிங்க தெரியும். சும்மாவே உட்காந்துருந்தோம். இவர் பார்த்தீங்கன்னா நேற்று தூக்கத்தில் உள்ள டிஷர்ட் கூட போடாமல் கழட்டி விட்றா இப்படியே படுத்துறாரு. நமக்கு சொட்டர் தான் முக்கியம். உள்ள என்ன ஓட்டாலும் மேலே நைட்டு போய் இவரை எழுப்பிட்டேன். வாஷிங் மிஷின் ஆஃப் பண்ணிட்டு வாஷிங் மிஷின் ஆஃப் ஆகிடுச்சு. எனக்கு அது தெரியாது. எந்திரான்னு எழுப்புனா இவன் எந்திரிக்கவே இல்லை. குறைவான விட்டு போட்டு நானே வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணேன். நான் கற்றுக்கிட்டேன். சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது ஒரு பெரிய மெக்கானிசம். நான் வேறு ஏதோ இருக்குன்னு நினச்சேன்டா. வேறு ஆஃப் பண்ணும்போது அப்படின்னு நினச்சேன். நான் தான் சொன்னேன் முடிஞ்சதுன்னு என்ன கேட்டல. சுவிட்ச் ஆஃப் பண்ணி சொன்னேன். அவ்வளவுதான் அது ஆட்டோமேட்டிக்கெலாம் அவ்வளோதான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி 5 மணிக்கு எழுந்து படிப்பான். ஆனால் இன்னைக்கு பையன் நேற்று ஆடின ஆட்டத்துக்கு மாத்திரையை போட்டு தூக்கிட்டு இருக்கிறான். வெளியே இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்காக இருக்குது. மேலே பட்டக்குன்னு சவுண்ட் வந்துட்டே இருக்குது. தெரியல ஃப்ளோர் இருக்கு. ஆனால் அது நீங்கள் ஓப்பன் டெரஸ் போல துண்டு காய போட்டுருச்சு. நான் போய் பார்த்தியா? ஸ்டெப்ஸில் மட்டும் ஆகிப்போம். லைட்டு தானாக தானே ஆஃப் ஆகுதுடா. எருவிலே இருந்துச்சு மாதிரி. இன்றைக்கி பன்னார்கட்டா பார்க் போகிறது தான் பிளான். பன்னார்கட்டா பார்க்கு, குபான் பார்க்கு, பன்னார்கட்டா ஜூ அது ஆக்சுவலாக. அப்புறம் வந்துட்டு சர்ச் ஸ்ட்ரீட் போகலான்ட்டு இருக்கோம் சாப்பிட்றதுக்கு நைட்டு. வேறு என்ன அப்போதைக்கு அவ்வளோதான் பிளானு. நான் நல்லா எந்திரிட்டோம். நாங்கள் சமையல் விழாக்கெல்லாம் கூடிய விரைவில் பார்ப்பீங்க. சரி இப்போ சைன் ஆஃப் பண்ணிக்கிறேன். பாய்.